guys, this is Oracle Designs. என்னோட பேர் ஜோஸ்வா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் ப்ளஸ் ஃபோட்டோஷாப் எப்படி ஒரு சிம்பிளாக ட்ரான்சிஷன் பண்ணுறது, ஃபோட்டோஸ்க்கு எப்படி சிம்பிளாக சைஸோ ட்ரான்சிஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பண்ண உங்கள் வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ரோஸ் பெட்டலில் எப்படி ஒரு சிம்பிளாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க, நியூ காம்போசிஷன் ஓப்பன் பண்ணிங்க, ப்ரெசிட் HDTV 1080 அதே வச்சுக்கோங்க, ஃப்ரேம் 29.25 வச்சுக்கோங்க, டியூரேஷன் நான் 1 minutes வச்சுக்க போகிறேன். ஒரு நியூ சாலிட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பென் டூல் இருக்குங்க. பென் டூலில் ரோட்டோ பிசையர் செக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம இதில் ஒரு பேத் வரைய போகிறோம். உங்களுக்கு எந்த பக்கம் எந்த இதுவில் இருக்கும்போது தான் அந்த மாதிரி நீங்கள் வந்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல பண்ணி காமிக்கிறேன். இந்த ரோஸ் பெட்டல் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஏற்ற மாதிரியே இப்போ நான் வரைய போகிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நூல் ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சாலிடோட பொசிஷன் மாஸ்க் பொசிஷனை காப்பி பண்ணிங்க, கீபோர்ட் ஷார்ட்கட் M ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மாஸ்க் பேத் காப்பி பண்ணிக்கோங்க, Ctrl+C காப்பி பண்ணி நூல் ஆப்ஜெக்ட் பொசிஷனில் கீபோர்ட் ஷார்ட்கட் P ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ட்ராப் கூட அதில் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்னொரு நியூ சாலிட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ட்ராப் கோட் பர்டிகுலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸை ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே பண்ணி வச்ச ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது. நீங்கள் எதனா ஃபோட்டோஸ் இருந்தால் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி இதே மாதிரி ஃப்ரேமில் ஃபோட்டோ பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் அது. ஓகே, பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஒயிட்டாக வச்சுக்கோங்க. சைஸ் ஃப்ரேம்க்கு இதை பொசிஷனை இன்சைடில் செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நீங்கள் இதே மாதிரி ஃபோட்டோஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி இமேஜாக கன்வெர்ட் பண்ணி ஆஃப்டர் எஃபெக்டில் போட்டுருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸில் ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம்ஸ் கூட நீங்கள் வேறு வச்சுக்கலாம், அந்த மாதிரி மாடல்ஸ். அடுத்து நான் ரோஸ் பெட்டலில்
யூஸ் பண்ண போகிறேன். இது நீங்கள் நெட்லேருந்து இது பண்ணிங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ராப் கோடில் போய் செட்டிங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்ட்டிகிள்ஸில் ஸ்பியர் டெக்ஸ்டூர் பாலிகன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்டூரில் ரோஸ் இருக்கிறது ட்ராக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஹைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிளாக் சொல்லிடும் ரோஸ் பெட்டலில் ஹைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்டூரில் லேயரில் ரோஸ் பெட்டல்டு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜ் செலக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் சைஸ் 50 வச்சுக்கோங்க போதும். நான் 60 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சைஸ் ஓவர்லே செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் ஓவர்லேனா முதல்ல நான் இப்போ உங்களுக்கு பொசிஷனை காப்பி பண்ணிக்கிறேன். இன்னொரு ஆப்ஜெக்ட் பொசிஷனை காப்பி பண்ணிக்கோங்க. அதே சேம் மெத்தடில் எமிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பொசிஷன் எக்ஸ் அண்ட் ஒய் இதில் காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த எமிட்டர் பொசிஷன் எக்ஸ் அண்ட் ஒயில் காப்பி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீப் மாதிரி இருக்குது, நீங்கள் அதை ட்ராக் பண்ணி மாற்றிக்கோங்க. ஓகே கைஸ், ஓகே இப்போ ரோஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம இப்போ சின்னது பண்ணிக்கலாம். பார்ட்டி ஓகேங்க. இப்போது சைஸ் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பர்ஸ்லேருந்து கொஞ்சம் சின்னதாக பெருசாக மாதிரி வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ஷேப் அதில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இன்னும் சைஸு கூடனா நீங்கள் என்ன இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், opacity சைஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஆட் இருக்குதுங்க. ஓகே, அப்புறம் எமிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்ட்டிகல் செகண்ட்ஸ் 200 வச்சுக்கோங்க. ரொட்டேஷன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனில் முக்கியமாக இது பண்ணுங்க. டைம் லைனில் லாஸ்ட்டில் எடுத்துன்னு வந்துடுங்க. சரி, முதல்ல ரொட்டேஷன் எக்ஸ் ஒய் இசட் டைம் லைனில் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் எடுத்துன்னு வந்துடுங்க கீ ஃப்ரேமுக்கு. நீ ரொட்டேஷனை 32, 20 அந்த மாதிரி நீங்கள் பொசிஷன் கொடுத்துங்க. ஓகே, அப்புறம் வெலாசிட்டி 120 வச்சுக்கோங்க. வெலாசிட்டி சாரி 120 வச்சுக்கோங்க வெலாசிட்டி. ஓகே, ரேண்டம் ஓகே கைஸ், இப்போ ரொட்டேஷன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்ட்டிக்குள்ள ஒன் செகண்ட் கைஸ், எமிட்டர் ரொட்டேஷனில் நீங்கள் இது பண்ணாதீங்க, எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க. பார்ட்டிகிள்ஸ் ரொட்டேஷனில் எல்லாம் க்ரீன் ஃப்ரேம்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு போயிருங்க. செலக்ட் பண்ணி கீ ஃப்ரேம் லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே கவுண்ட் கொடுங்க. நீங்கள் 32, 20, 36. ஓகே, ரொட்டேஷன் ரேண்டம்
ரொட்டேஷன் ஸ்பீடு எல்லாத்துக்கும் 20 0.1 அந்த மாதிரி கொடுத்துங்க. 0.2 எல்லாத்துக்கும் 0.2 கூட கொடுத்துக்கோங்க. ஓகே, ரொட்டேஷன் ரேண்டம் ரொட்டேஷன் வந்து 30 வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு ஒரு இது கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதே பிளாக் சைட் ட்ராப்போட டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் டி காப்பி பண்ணி அதில் கொஞ்சம் நம்ம செட்டிங்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்ட்டிகிள்ஸில் டெக்ஸ்டூர் பாலிகன் வேண்டாம், பெட்டல் வேண்டாம், ஸ்பியர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் 25 வச்சுக்கோங்க. கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கோல்டு கலரில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணும், ஒயிட் கலர் எது நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கோல்டு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் ரோஸ். இப்போ நீங்கள் ரோஸ் பெட்டல் வேணுன்னா இப்போ ஒருவேளை உங்களுக்கு ரோஸ் கலர் பெட்டல் வேணும்னா யூஸ் சேச்சுரேஷன் ப்ரெசிட் இருக்கும். அதில் நான் நிமிஷம் நான் அதை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. யூஸ் சேச்சுரேஷன் ப்ரெசிட் எடுத்து அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ ரோஸ் கலர் ப்ரெசிட் உங்களுக்கு எது வேணால் கிடைக்கும். அது நீங்கள் எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பார்ட்டிகிள்ஸில் போய் பண்ண காமிப்பேன். ஓகே, இப்போ நான் ஒரு நல்ல கோல்டு கலர் செலக்ட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் இமிட்டேட் செட்டிங்ஸ் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். வெலாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 200 180 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதில் இன்னொரு பெடஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். க்ளோ ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோ ஆட் பண்ணிக்கோங்க. 60 இருக்கட்டும். ரேடியஸ் ரேடியஸ் 20 வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே கைஸ், இப்போ நம்ம எப்படி டிரான்சிஷன் ட்ராப் கோடில் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துட்டோம். நம்ம அடுத்து இப்போ நான் ஃபோட்டோவில் ஆட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ப்ரே கம்போசிஷன் போட்டுக்கோங்க ஒரே இதில். நெக்ஸ்ட் இப்போது அந்த 4 ஃபோட்டோவே நான் செலக்ட் பண்ணி போகிறேன். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க 4 ஃபோட்டோவே. ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ 10 செகண்ட்ஸ் நான் இப்போ வைக்க போகிறேன்.
ஓகே, இப்போ நான் ஒரு ஃபோட்டோ 10 செகண்ட்ஸ் இது பண்ணிக்கிட்டேன். எல்லா ஃபோட்டோயும் 10 செகண்ட்ஸு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்து நம்ம இப்போ நான் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபோட்டோவுக்கு ட்ரான்சிஷன் எப்படி கொடுக்குறது, அந்த பார்ட்டிகல்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம கொடுக்குறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த எட்ஜில் வரும்போது ரெக்டாங்கிள் டூலில் செலக்ட் பண்ணிங்க, அது எலிப்ஸ் டூலில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஷேப் வரைங்க சின்னதாக. மாஸ்க் ஆப்ஷனில், அந்த இமேஜில் மாஸ்க் ஆப்ஷனில் இன்வெர்ட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட்டு பண்ணுற செட்டிங்ஸ்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாஸ்க் ஃபெதர் 50 வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்சிவ் மைனஸ் 250 இல்லைனா 260 அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறாங்க. கீ ஃப்ரேம் மாஸ்க் எக்ஸ்பென்ஷனில் கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இந்த ட்ராப் கொடுத்தியில் போட அப்படி விட்டு அந்த ட்ரான்சிஷனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதோட வேல்யூவை 1000 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 1000 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ட்ரான்சிஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே கைஸ், ஜஸ்ட் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா கிளிக் ஃப்ரேமுக்கும் ஈஸி கிளிக் ஃப்ரேம் கொடுங்க. அப்போ தான் ஒரு நைஸ் எஃபெக்ட் உங்களுக்கு வரும். நைஸ் கிளிக் ஃப்ரேம். ரொம்ப ஸ்பீடாக போகாமல் பார்த்துங்க, இது ரொம்ப ஸ்லோவாக போகாமல் பார்த்துங்க இந்த ட்ரான்சிஷன். அந்த ட்ரான்சிஷன் எதுக்கு மூவ் ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இப்போ நம்ம ட்ரான்சிஷன் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதே கம்போசிஷன் எடுத்துங்க. ப்ரே கம்போசிஷன், அதில் சைஸ் நான் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கைஸ், இப்போது இதோட இந்த கம்போசிஷனோட ரொட்டேஷன் எதுனா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க, செலெக்ஷன் டூலை. இதே ரொட்டேஷனுக்கு இந்த சைடில் நீங்கள் மாற்றிக்கலாம். எக்ஸ் அண்ட் ஒயிலேருந்து இப்போ நான் எக்ஸுக்கு இதை மாற்ற போகிறேன். இப்போ இந்த பக்கம் இருந்து உங்களுக்கு ட்ரான்சிஷன் வரும், எக்ஸ்போசிஷன் உங்களுக்கு ட்ரான்சிஷன் வரும். ஓகே கைஸ், இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துலேருந்து இது அதே ரொட்டேஷனில் எப்படி மாற்றினீங்கன்னா எல்லா பக்கத்துலேருந்தும் உங்களுக்கு வர மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஃபோர் பொசிஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு ட்ரான்சிஷன் வர மாதிரி கிடைக்கும். இதே ட்ரான்சிஷன் நீங்கள் எல்லா இதுலேயும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே மாதிரி இந்த ஃபோட்டோவுக்கும் பண்ணி காமிக்க போகிறோம் ஒரு தடவை. ஓகே, அதே டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கீழே இருக்கிற ஃபோட்டோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு
அதுக்கு டவுனில் இருக்கிற இமேஜ் அதுக்கேற்ற மாதிரி வருதான் செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிளாக்காக வரும், அதை பார்த்துங்க. ஜஸ்ட் அதேமாதிரி இன்வெர்டர் கொடுத்துங்க. மாஸ்க் ஆப்ஷனில் ஃபெதர் 50 வச்சுக்கோங்க. -260 வச்சுக்கோங்க. மாஸ்க் எக்ஸ்பென்ஷன் ஓகே. கீ ஃப்ரேம் செட் பண்ணி கொஞ்சம் டைமில் மூவ் பண்ணி 1000 வச்சுக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் ஃபோட்டோவோட அந்த இது மாறினாலும் நீங்கள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இது பண்ணி நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ட்ரான்ஸ்டன் கிடச்சிருக்கோம். க்ரீப் ஃப்ரேம் ஈஸி எல்லாத்துக்கும் ஈஸி கொடுத்துருங்க. ஓகே கைஸ், தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள்.